நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் இந்த நாடு முன்னேற நாடு முழுத்தவனை நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. பிடித்த கையில் ஏடு கொடுத்தவ ராஜனி வந்தானம்மா. இந்த ஊரு உலகெங்கும் தேடி பார்த்தாலும் வீடு எவன்தானம்மா. வலிமை இருந்த போதும் மிக எளிமையோடு இருந்தார். வெள்ளை உள்ளம் கொண்ட எங்கள் கருப்பு காந்திவனே. நாடு பார்த்ததுண்டா. மக்கள் தலைவர் காமராஜ் பாரத பெருந்தலைவர் என்றும் கர்ம வீரர் என்றும் காலா காந்தி என்றும் கல்விக்கே கண் கொடுத்தவர் என்றும் ஏழை பங்காளர் என்றும் இந்திய மக்களால் இதயங்கலந்த அன்புடன் அழைக்கப்பட்ட அரசியல் துறவி காமராஜர் பற்றிய நினைவுகளை அவரது பாதையில் இளமை காலம் தொட்டு 25 ஆண்டுகளாய் அடியொற்றி நடக்கும் என் இனிய நண்பர் தமிழருவி மணியன் இப்போது பகிர்ந்து கொள்கிறார். என் இனிய நண்பர்களே வணக்கம். என் சமகால சமுதாயம் மெல்ல மெல்ல மறந்து கொண்டிருக்கும் ஒரு மகத்தான தலைவனை இன்றைய இளைஞனிடம் இனங்காட்டுவதற்காக என் ஊமை மௌனத்தை உடைத்துக் கொண்டு உங்களிடம் நான் இன்று பேசுகிறேன். நண்பர்களே, நம்மை பற்றிய சரியான மதிப்பீடு நமக்கில்லை என்பதுதான் வேதனைக்குரியது. நாம் யார்? நம் நோக்கங்கள் யாவை? நம் வாழ்க்கை ஏன் வெளிச்சத்திற்கு வராமல் வறுமை இருட்டில் விழுந்து கிடக்கிறது? சமுதாய பிரஜையும் சரியான அரசியல் பொறுப்புணர்வும் நம்மிடம் வந்து சேராமல் வழியில் தடுப்பது எது? இவை குறித்து ஒரு தெளிவான தேடல் நடந்தாலன்றி இங்கே தேவ விடியலுக்கு வாய்ப்பே இல்லை. நாம் வெள்ளிக்கும் ஈயத்திற்கும் வித்தியாசம் தெரியாத வியாபாரிகள். அதனால்தான் மாணிக்கத்தை மறுதலித்துவிட்டு கூழாங்கற்களை கூடையில் குவித்தோம். தேவாலயத்தில் தன்னை அடித்து புனிதச் சுடர் பரப்பும் மெழுகுத்திரியை விட கண்ணை பறித்து கவர்ச்சியை காட்டும் தெருவோரத்து நியான் பல்புகளிடமே நமக்கு நேசம் பிறந்தது. கண்ணீரை துடைப்பதற்கு காலத்தின் கருணையால் நம் கண்முன்னே வந்து நின்ற நல்ல மேய்ப்பனை நாம் புறக்கணித்தோம். நம்மை மேய்பவர்களுக்கே நாம் மனம் விரும்பி மாலையிட்டோம். நம்மை சொல்லி குற்றமில்லை நண்பர்களே. நம் பாரம்பரிய பின்னணி அப்படி. நம் முன்னவன் பேகன் உழைப்பின் வடிவமான பொதி சுமக்கும் கழுதைக்கா போர்வையிட்டான். தோகை விரித்து கவர்ச்சி விருந்தளித்த மயிலுக்குத்தானே அவனிடம் மரியாதை கிடைத்தது. நாம் வள்ளல் பேகனின் வாரிசுகள். கருப்பாயிருப்பதனால் குயிலின் கழுத்தை முறித்துவிட்டு பளபளப்பாய் படமெடுக்கும் பாம்புக்கு பால் வார்க்கும் புத்திசாலித்தனம் நமக்கு மட்டுமே சொந்தம். இல்லாவிட்டால் நாம் கோடம்பாக்கத்தை கோவிலாக கொண்டிருப்போமா? நண்பர்களே, நம் கடந்த கால தவறுகளிலிருந்து நாம் எந்த பாடத்தையும் கற்கவில்லை. கஞ்சிக் கலையங்களை விட நமக்கு எப்போதும் காதுக்கு சுகமளிக்கும் கச்சேரிதான் முக்கியம். அதனால்தான் நம் வயிற்றுக்கு சோரிட உடைத்தவனை தோற்கடித்து பேச மட்டுமே தெரிந்தவர்களை பெருமைப்படுத்தினோம். இந்த தேசத்தின் அரசியல் முற்றாக ஆரோக்கியம் இழந்து ஊழல் பெருநோய் பிடித்து முடைநாற்றம் வீசுவதை இன்னும் எத்தனை நாள் நாம் மௌனமாக பார்க்க இருக்கிறோம்? இந்திய சந்தையில் இப்போது ஆடு மாடுகளை விட மலினமாக விலை போவது நாம் தேர்ந்தெடுக்கும் அரசியல்வாதிகளே என்பதை நாம் அறிய மாட்டோமா? விதியே விதியே, தமிழச் சாதியை என் செய்ய நினைத்தாய் எனக்குறையாயோ?
என்று பாட்டில் சோகம் வளர்த்து புலவன் பாரதி புலம்பித் தவித்தான். யார் தவித்து என்ன பயன்? வாழ்வதை விட சாவது சுகமானது என்று சலித்து கிடக்கும் சமூகத்திற்கு மனிதன் எத்துணை மகத்தான சொல் என்று நம்பிக்கையூட்டி நலிவினைப் போக்கும் வசந்த நேரம் ஒன்று வரவே வராதா? வரும் நண்பர்களே, வரும். அதற்கு நாம் தன்னலமற்று மண்ணலம் காக்கும் தலைவர்களை கண்டெடுக்க வேண்டும். ஒரு நல்ல தலைவனுக்குரிய அடையாளங்கள் என்னவென்று என்னை கேட்கிறீர்களா? அடையாளங்களை தேடி நீங்கள் எங்கும் அலைபாய வேண்டாம். பொது வாழ்வில் நேர்மை, தனி வாழ்வில் தூய்மை, வார்த்தைகளில் வாய்மை, இவை மூன்றும் உள்ள மனிதனை உருவாக்குங்கள். முடியாவிட்டால் நீங்களே அப்படி உருவாகுங்கள். இந்த மூன்று மேலான பண்புகளின் ரசாயன கலவையில்தான் ஒரு கருத்த மனிதன் நம்மில் உதித்து எழுந்தான். அந்த மனிதனுக்கு காலம் தந்த பெயர்தான் காமராஜ். யார் அந்த காமராஜ்? கால வெள்ளத்தில் கரைந்து காணாமற் போகும் நன்றியுள்ள கடைசி தமிழனும் மறக்கக்கூடாத அரசியல் மகரிஷி. நல்ல மனிதர்களை காண்பதே அரிதாகிவிட்ட மண்ணில் தெய்வ குணங்களோடு உலா வந்த திருமகன். கல்லாமையை கருவறுக்கவும் இல்லாமையை இல்லாதொழிக்கவும் நாடு முழுவதும் வேள்வி நடத்திய நாயகன். வாழ்வின் சகலவிதமான இன்பங்களையும் ஒன்றுவிடாமல் அனுபவிக்க துடிக்கும் அதிகார வெறிபிடித்த அரசியல்வாதிகளுக்கு இடையில் சகலத்தையும் சமுதாய நலனுக்காகவே அர்ப்பணித்த மகத்தான மனிதன். தமிழ் நிலத்தில் 9 ஆண்டுகள் ஊழலற்ற ஓர் உயரிய ஆட்சியை தந்த தன்னிகரில்லாத தலைவன். அறியாமை இருட்டில் அழுந்திக் கிடந்த இளம் பிள்ளைகளின் இதயத்தில் கல்வி வெளிச்சத்தை இலவசமாக பாய்ச்சிய கருணை வள்ளல். ஆறுகளின் முதுகின் மேல் அணைகளை எழுப்பி விவசாயத்தின் விளைச்சலை வளர்த்த வித்தகன். தொழில் வளத்தில் தமிழகத்தை இந்தியாவிலேயே 2வது மாநிலமாக மாற்றிக் காட்டிய அற்புதமான ஆட்சிக் கலைஞன். உலகப் புகழின் உச்சியில் இருந்தபோது சொந்த மண்ணில் சொந்த மனிதர்களாலேயே தோற்கடிக்கப்பட்ட பின்பும் எந்த வெறுப்பும் வேதனையும் இல்லாமல் இந்த தேசத்தின் மேன்மைக்காகவே இறுதி வரை உழைத்த உத்தமன். நண்பர்களே, முக்கால் கை சட்டையிலும் முழந்துண்டு வேட்டியிலும் சுயதேவைகளுக்கு சுவரெழுப்பிக் கொண்ட அந்த பெருந்தலைவனின் பெருமைகளை தனிமையின் தாழ்வாரத்தில் நான் உலவுகிற போதெல்லாம் என் உள்மனத்தின் உணர்வுகளை முற்றுகையிடும் அந்த எளிய ஏழை பங்காளனின் நினைவுகளை உங்களிடம் ஓர் உயர்ந்த சமூக நோக்கத்திற்காக பகிர்ந்து கொள்ள வேண்டும் போல் தவிர்க்க முடியாத ஒரு தவிப்பும் தாகமும் என்னுள் எழுகின்றன. காமராஜ் என்ற தனி மனிதனின் ஜனனம் முதல் மரணம் வரை விரிந்து கிடக்கும் வாழ்க்கை வரலாற்றை விளக்குவது என் நோக்கமன்று. ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருப்பது போல் அந்த மகத்தான மனிதனுக்கும் 2 பக்கங்கள் உண்டு. அரசியல் சாதனை ஒரு பக்கம், தனிமனித பண்புகள் மறுபக்கம். இந்த இரண்டையும் இன்றைய இளைஞனின் இதயத்தில் விதைப்பதுதான் என் லட்சிய வேட்கை. நண்பர்களே, விரிந்த வானத்தில் சிதறிக் கிடக்கும் நட்சத்திரங்களை ஒவ்வொன்றாக விழிகளால் அளப்பது போல் காமராஜரின் அரசியல் சாதனைகளை நான் தனித்தனியாக சிந்தித்துப் பார்க்கிறேன். 1903 ஜூலை மாதம் 15ஆம் நாள் மானுடத்தின் பாவங்களைச் சுமக்க மனிதகுமாரன் மண்ணில் மலர்ந்ததைப் போல் வறுமை இருளில் வாடிக்கிடந்த நம்மை வாழ்விப்பதற்காகவே விருதுப்பட்டியில் காமராஜ் பிறந்தார். அவர் பிறந்தபோது வான வீதியில் எந்த அதிசயமும் அரங்கேறவில்லை. நாட்டு மக்கள் கனவில் இரவில் வந்து இரட்சகர் பிறந்ததாய் தேவதூதர்கள் தெரிவிக்கவில்லை. தேங்காய் வியாபாரி குமாரசாமிக்கும் எழுத்தறியாத சிவகாமி அம்மைக்கும் ஏழை மகனாய் சமூகத்தின் பிற்படுத்தப்பட்ட சாதியில் எந்த பாரம்பரிய பின்னணியும் இல்லாமல் காமராஜ் பிறந்தார். தங்கமணி மாளிகையில் தனிவயிர பந்தலிட்டு மங்கையர்கள் சுற்றி வந்து மங்களமாய் கோலமிட்டு திருநாள் அலங்கார சிலை போல் அலங்கரித்து வாழ்த்தொலிக்க பெற்றெடுக்கும் மகனாக வந்ததில்லை. வண்ணமலர் தொட்டிலே வடிவம் அசைந்ததில்லை. மாமதுரை நாட்டில் மறவர் படை நடுவில் தேமதுரத் தமிழ் பாடும் திருநாடார் தங்குலத்தில் வாழையடி வாழையென வந்த தமிழ் பெருமரவில் ஏழை மகன் ஏழையென இன்னமுதே நீ பிறந்தாய். நிமிர்ந்தால் தலையிடிக்கும், நிற்பதற்கே இடமிருக்கும் அமைவான ஊர்குடிலில் ஐயா நீ வந்துதித்தாய் என்று பெருந்தலைவர் பிறந்த சூழலை கவிதையில் அழகாக காட்டுகிறார் கவியரசர் கண்ணதாசன். இப்படி விருதுப்பட்டியில் பிறந்த காமராஜ் இருள் சூழ்ந்த இந்தியாவின் தலையெழுத்தை 2 முறை மாற்றி எழுதும் மனிதனாய் எப்படி வளர்ந்தார் என்பதுதான் என் வாழ்கால இளைஞன் அறிந்து கொள்ள வேண்டிய வரலாறு. நண்பர்களே, உயர்ந்த சாதி, வற்றாத செல்வ வளம்,
பெருமை தரும் பாரம்பரியம், உலகளந்த கல்வி என்ற அடிமை இந்தியாவின் அரசியல் வளர்ச்சிக்கான அடிப்படை தகுதிகள் எதுவும் இயற்கையாய் காமராஜருக்கு வந்து வாய்க்கவில்லை. ஒரு மனிதனின் இயல்பான முன்னேற்றத்திற்கு எதிராக எத்தனை தடுப்புச் சுவர்கள் உண்டோ அத்தனையும் காமராஜ் நடந்து வந்த வாழ்க்கை பாதையில் வரிசையாய் வழிமறித்து நின்றன. காந்திய தலைமையில் சுதந்திர யாகம் நடத்திய காங்கிரஸ் பேரியக்கம் தமிழ்நாட்டில் உயர்ஜாதிக்காரர்களின் அரவணைப்பில், மேட்டுக்குடி மக்களின் மடியில், வாதம் வல்ல வழக்கறிஞர்களின் சட்டைப்பையில் சிறையிருந்தது. காமராஜ் உயர்ஜாதிக்காரர் இல்லை. படிநிலை சமுதாயத்தில் அடிநிலையில் இருந்த நாலாந்தர சாதிக்காரர். வாயில் வெள்ளிக்கரண்டியுடன் பிறந்த மேட்டுக்குடி மகனும் இல்லை. தேங்காய் வியாபாரிக்கு மகனாக பிறந்து 6 வயதில் தந்தையை இழந்து வறுமை வெயிலில் வாடிய மனிதர். அவர் ராஜாசர் பட்டங்களும் ராவ் பகதூர், திவான் பகதூர் பெருமைகளும் கொண்ட பாரம்பரியத்தின் வாரிசும் இல்லை. மேல்நாட்டில் படித்து பாரிஸ்டராக திரும்பி வந்த மேதையும் இல்லை. 6ஆம் வகுப்பிலேயே பள்ளியை துறந்த ஏழை பாமரர். நண்பர்களே, இன்று சாலை ஓரத்து சாதாரண மனிதனும் படிப்பறியா பாமரனும் அமைச்சராய், அரசியல் தலைவராய் ஆவதொன்றும் அதிசயமில்லை. ஆனால் இருள் சூழ்ந்த அடிமை இந்தியாவில் விலாசமில்லாத விருதுப்பட்டியில் பிறந்த ஓர் ஏழை மனிதர் காந்தியும் நேருவும் கண்டு மகிழத்தக்க தலைவராய் எழுந்து நின்றதுதான் அதிசயம். உலகப் பேரரசின் புகழ்மிக்க தலைநகரம் ரோமாபுரி ஒரே நாளில் கட்டி முடிக்கப்படவில்லை. அதே போன்றுதான் உத்தம தலைவர் காமராசரும் ஒரே நாளில் பெருந்தலைவராக உயர்ந்து விடவில்லை. தேச விடுதலை வேள்வியில் காங்கிரஸ் தொண்டராக கலந்துவிட்ட காமராசருக்கு கிடைத்த முதல் வேலை கிராமப் பகுதிகளில் சுற்றித் திரிந்து தமுக்கடித்து குடிகானவர்களை கூட்டத்திற்கு திரட்டுவதுதான். நண்பர்களே, ஒரு நல்ல தொண்டனே நாளடைவில் நல்ல தலைவனாகிறான் என்பதற்கு காமராஜரே சரியான சாட்சி. மிகச் சாதாரண தொண்டராய் 1919ஆம் ஆண்டில் அரசியல் உலகில் அடியெடுத்து வைத்த காமராஜ் 3 ஆண்டுகளில் மாநில காங்கிரஸ் பொதுக்குழு உறுப்பினராய் முகிழ்த்தார். 1931இல் தமிழ்நாடு காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினராகவும் அகில இந்திய காங்கிரஸ் பொதுக்குழு உறுப்பினராகவும் மலர்ந்தார். 1936இல் மாநில காங்கிரஸ் செயலாளராக வளர்ந்தார். 1940இல் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராகவே உயர்ந்தார். லட்சியமில்லாத வாழ்வு விரக்தியில், சோர்வில், சலிப்பில் முடிந்துவிடும். லட்சியமில்லாத வாழ்க்கை துடுப்பில்லாத படகு போன்றது. எவனிடம் முயற்சி, மன உறுதி, வீரம், திறமை, அறிவுக்கூர்மை, வலிமை என்னும் 6 அரிய பண்புகள் உண்டோ அவனிடம் தேவர்களும் கைகட்டி சேவகம் செய்வார்கள் என்ற மகாகவி காளிதாசனின் இலக்கிய வரிகளுக்கு காமராஜரின் அரசியல் வாழ்க்கை இலக்கணமானது. தீரர் சத்தியமூர்த்தி காமராஜ் என்ற தூய்மையான தொண்டரின் அரசியல் வளர்ச்சிக்கு துணையாக நின்றார். தாம் தலைவரான போது காமராஜரை செயலாளராக்கியவர், காமராஜர் தலைவரான போது அவருக்கு கீழே செயலாளராக பணிபுரிந்த பண்பாளர் சத்தியமூர்த்தி. எதிரிகளை சிக்க வைத்து செவிமடுத்தோரை சொக்க வைத்த சத்தியமூர்த்தியின் சொல்லாற்றலும் காமராஜரின் சோர்வரியா செயல்திறனும் கைகோத்து விடுதலை வேள்வியை தமிழகத்தில் வளர்த்தன. சத்தியமூர்த்தி காமராஜ் நட்பு சனாதன சாதி பேதங்களை கடந்ததோர் சங்கமம். சமுதாய வளர்ச்சியை தடுக்கும் வருணாசிரம தத்துவத்திற்கு எதிரானதொரு முற்றுகை. ஒருமுறை மத்திய சட்டமன்றத்தில் பங்கேற்கச் சென்ற சத்தியமூர்த்தி உடன் வந்த காமராசரை டில்லியில் அறிமுகம் செய்த போது, ஸ்ரீ காமராஜ் இஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் காங்கிரஸ் ஒர்க்கர் இன் தமிழ்நாடு. He is not only my colleague but also my counselor என்றார். தமிழ்நாட்டின் தன்னிகரற்ற காங்கிரஸ் தொண்டர் காமராஜ் என்று சொன்ன சொல்லின் செல்வர் சத்தியமூர்த்தி, காமராஜ் என்னுடைய தோழர் மட்டுமன்று, அறிவுரை வழங்கும் வழிகாட்டியும் அவரே என்று அளித்த வாக்குமூலத்தில் தொண்டர் காமராஜ் பெற்ற வளர்ச்சியும் தெரிகிறது. தூயவர் சத்தியமூர்த்தி காமராஜரிடம் பூண்டிருந்த நயத்தகு நட்புணர்ச்சியும் புரிகிறது. ஆந்திர கேசரி பிரகாசம், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி ராஜா ஆகியோர் பிரிக்கப்படாத அப்போதைய சென்னை மாநிலத்தின் முதலமைச்சர்களாக அடுத்தடுத்து பொறுப்பேற்றனர். அவர்களுக்கு பின்னால் ராஜாஜி தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார். ஊழலின் நிழல்படாத நேர்மையான ஆட்சியை தந்தவர் ராஜாஜி என்பதில் இருவேறு கருத்துக்கள் இருக்கவே முடியாது. ஆனால் அவர் அறிமுகம் செய்த புதிய ஆரம்ப கல்வி திட்டம் சமத்துவ சமுதாயத்திற்கு எதிரான சனாதன தர்மத்திற்கும் வருணாசிரம வேற்றுமைகளுக்கும் வாசற்கதவை திறந்து வைத்தது. நண்பர்களே, ஒரு ராஜதந்திரி
அவனுடைய அதிகபட்ச ராஜதந்திரங்களாலேயே அழிந்து போகிறான் என்பதை ராஜாஜி ஏனோ மறந்து போனார். அதிகமான பிள்ளைகள் படிப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதே அரசின் கடமையாகும். ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு அவசியமான கட்டிடங்கள் இல்லை, போதிய பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் இல்லை, வேண்டிய நிதி வசதி இல்லை. எனவே இனி ஷிப்ட் சிஸ்டம் கொண்டு வரப்படும். இதனால் 2 மடங்கு பிள்ளைகள் படிக்க முடியும் என்றார் ராஜாஜி. இருக்கும் வசதியை வைத்துக் கொண்டு ராஜாஜி உருவாக்கிய இயல்பான திட்டம் இதுவென்று நாம் பாராட்டலாம். ஆனால் ராஜாஜியின் ராஜதந்திரம் அத்துடன் அமையவில்லை. பிள்ளைகள் அனைவரும் பகுதி நேரம் பள்ளியில் படிக்க வேண்டும், மீதி நேரம் அவரவர் குலத்தொழிலை கற்க வேண்டும் என்று அவர் அறிவித்ததும் சனாதன தர்மத்தின் சாயம் வெளுத்தது. 2000 ஆண்டுகளாய் இந்திய சமூகத்தில் வேற்றுமைகளை வளர்த்த மனுநீதி சுயமுகம் காட்டி சிரித்தது. செருப்பு தைப்பவன் மகன் செருப்பு தைக்கவும், மரமேறுபவன் மகன் மரமேறவும் ராஜாஜி சொல்லிக் கொடுக்கும் சூத்திரம் இது என்று சூட்சுமத்தை புரிந்து கொண்ட பெரியார் இது குலக்கல்வி திட்டம் என்று கூறி கடுமையாக எதிர்த்தார். காலம் காலமாய் கல்வி மறுக்கப்பட்ட சாதியில் பிறந்து வளர்ந்த காமராஜ் இது பைத்தியக்கார திட்டம், இதை ஒழித்த பின்பே மறுவேலை என்று சூளுரைத்தார். கல்வி அமைச்சரை கூட கலக்காமல் இந்த கல்வி திட்டத்தை நீங்கள் அறிவிக்க காரணம் என்ன என்று கேட்டபோது சங்கரரும் ராமானுஜரும் தங்கள் திட்டங்களை வெளியிட்ட போது யாரை கலந்தார்கள் என்று ராஜாஜி ஏளனமாக எதிர்கேள்வி கேட்டார். தமிழ்நாடெங்கும் கொழுந்துவிட்ட கிளர்ச்சியில் ராஜாஜி முதல்வராக நீடிக்க முடியாத நிலை எழுந்தது. வேறு வழியின்றி 1954 மார்ச் 25ஆம் நாள் சட்டமன்றத்தில் எனக்கு உடல்நிலை சரியில்லாததால் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று அவர் அறிவித்தார். அடுத்த முதல்வராக சி. சுப்பிரமணியம் வர வேண்டும் என்றும் ராஜாஜி விரும்பினார். காமராஜ் வர வேண்டும் என்று பெரும்பான்மை காங்கிரசார் விரும்பினர். காமராஜ் 93 வாக்குகளும் சுப்பிரமணியம் 41 வாக்குகளும் பெற்றனர். காமராஜ் 1954 ஏப்ரல் 13ஆம் நாள் தமிழ் புத்தாண்டில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்தார். பொற்கால ஆட்சிக்கு அப்போதுதான் பூபாலம் பாடப்பட்டது. நண்பர்களே, தமிழகம் தகும் உயர்வளிக்கும் தலைவனை எண்ணி தவங்கிடக்கையில் கர்மவீரர் காமராஜ் முதலமைச்சராய் வந்து சேர்ந்தார். நாள் முழுவதும் உழைப்பவர்களை வேலைக்காரர், கூலிக்காரர் என்று குறை கூறுகிறோம். தன் உழைப்பே இல்லாமல் பிறர் உழைப்பால் வாழும் சோம்பேறிகளை எஜமானர், மகாராசர் என்கிறோம். ஏழைகளின் துயரம் நீங்கவே நான் முதல் மந்திரியாக பதவியேற்றேன் என்றார் காமராஜர். காமராஜ் அமைத்த முதல் அமைச்சரவையில் பக்தவச்சலம், சுப்பிரமணியம், ஷெட்டி, மாணிக்கவேலு நாயக்கர், ராமநாதபுரம் ராஜா, ராமசாமி படையாச்சி, பரமேஸ்வரன் ஆகிய 7 பேர் இடம்பெற்றனர். இந்தியாவிலேயே மிகச்சிறிய அமைச்சரவை மூலம் ஆட்சி சாதனைகளை நிகழ்த்தியவர் காமராஜ் ஒருவரே. அறநிலையத்துறைக்கு அரிஜன அமைச்சரை நியமித்து இன்று பெரிதாக பேசப்படும் சமூக நீதிக்கு அன்றே அடித்தளம் அமைத்ததும், இடஒதுக்கீடு பிரச்சனையில் இந்திய அரசியல் சட்டத்தில் முதல் திருத்தம் செய்ய நேருவை இணங்கச் செய்ததும் காமராஜர் தான் என்பதை நாடு மறந்துவிடக் கூடாது. நண்பர்களே, அறியாமை இருட்டில் அழுந்திக் கிடந்த தமிழகத்தை உயர்த்துவதற்கு உடனடி தேவை கல்வி வெளிச்சமே என்று உணர்ந்து கொண்ட முதல் சமூக விஞ்ஞானி காமராஜ் என்பதை சரித்திரம் பதிவு செய்துள்ளது. ஒரு நாட்டின் முன்னேற்றம் அந்த நாட்டு மக்கள் பெற்றிருக்கும் கல்வி, அறிவாற்றல் ஆகியவற்றை பொருத்தி அமைகிறது. நாம் மீண்டும் உயர வேண்டுமானால் பொதுமக்கள் அனைவருக்கும் கல்வியை பரப்பியாக வேண்டும். பொதுமக்களுக்கு கல்வியை தந்து அவர்களை உயர்த்தி விடுங்கள். நம் நாட்டு சீர்திருத்தவாதிகள் எங்கே புண் இருக்கிறது, உண்மையில் எந்த இடத்தில் குறை இருக்கிறது என்பதை பார்ப்பதில்லை. கல்வி, 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 இது ஒன்றே இப்போது நமக்கு தேவை. ஐரோப்பாவில் பல நகரங்களுக்கு நான் பயணம் செய்திருக்கிறேன். அங்கே சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு கூட கிடைத்திருக்கும் வாழ்க்கை வசதிகளையும் கல்வியையும் நான் கவனித்திருக்கிறேன். அப்போதெல்லாம் நம் நாட்டு ஏழை எளிய மக்களின் பரிதாப நிலையை நினைத்து நான் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறேன். இந்த வேறுபாட்டிற்கு காரணம் என்ன? கல்வி என்பதுதான் எனக்கு கிடைத்த விடை. தாழ்ந்த நிலையில் உள்ள நம் மக்களுக்கு கல்வி தந்து இழந்திருக்கும் தங்கள் உயர்ந்த நிலையை அவர்கள் வளர்த்துக் கொள்ளும்படி செய்ய வேண்டும். இதுதான் நாம் இப்போது செய்ய வேண்டிய ஒரே சேவையாகும் என்றார் விவேகானந்தர். அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கூடி ஆங்கூர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றான் பாட்டுக்குரு புலவன் பாரதி. உற்றுடி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை நன்றே என்கிறது புறநானூறு. காமராஜ்
விவேகானந்தரும் பாரதியாரும் புறநானூரும் சொல்லி புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இல்லை. வாழ்க்கையின் நேரடி அனுபவம் அவருக்கு வாய்த்திருந்தது. தனக்கு கிட்டாத கல்வி உலகத்திற்கு கிடைத்திட வேண்டும் என்ற தவிப்பு அவர் உள்ளத்தில் தவமாயிருந்தது. 300 மக்கள் வாழும் சிற்றூரில் தொடக்கப்பள்ளி, 2000 மக்கள் உள்ள பேரூரில் நடுநிலைப்பள்ளி, 5000 மக்கள் நிறைந்த சிறிய நகரங்களில் உயர்நிலைப்பள்ளி என்று உருவாக்கியவர் காமராஜ். ராஜாஜி நிதி பற்றாக்குறையை காட்டி மூடுவிழா நடத்திய 6000 ஆரம்ப பள்ளிகளை மீண்டும் திறந்ததுடன் 14000 புதிய பள்ளிகளை கட்டி முடித்தவர் காமராஜ். பெருந்தலைவரின் கல்வி புரட்சிக்கு கைகொடுத்து உதவிய அன்றைய கல்வித்துறை இயக்குனர் நேத்து சுந்தரவடிவேலு தடுக்கி விழுந்தால் தொடக்கப்பள்ளி, ஓடி விழுந்தால் உயர்நிலைப்பள்ளி என்று அந்த வரலாற்று சாதனையை வருணித்தார். நண்பர்களே, கல்வி காற்று வீசி அறியாமை புழுக்கம் அகல்வதற்கு கதவை திறந்ததோடு காமராஜ் நிற்கவில்லை. பசியில் வாடும் ஏழை பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் திறந்தால் மட்டும் போதுமா? அவர்கள் வயிற்றுக்கு சோறிடல் வேண்டாமா? அந்த மனிதன் சிந்தித்தார். காமராஜ் சொன்னார், அத்தனை பேரும் படிக்கணும் என்றேன். வயிற்றிலே ஈரமில்லாதவன் எப்படி படிப்பான்? அவனுந்தானே நம் இந்தியாவுக்கு சொந்தக்காரன். ஏழை குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்திலேயே சோறு போட்டு படிக்க வைக்கணும். இதை தள்ளி போட முடியுமா என்ன? இது மிக முக்கியம். உடனடியாக தொடங்கிவிடணும். இதற்கு பணத்திற்கு எங்கே போவது என்று கேட்பீர்கள். வழி இருக்கிறது. தேவைப்பட்டால் பகல் உணவுக்கென்று தனியாக வரி போட தயங்க மாட்டேன். எப்படியும் எல்லா ஏழைகளும் படிக்கணும். அவர்களுக்கும் தான் தேசம். அதனால் மற்ற வேலைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு இதே வேலையாக ஊர் ஊராக பிச்சை எடுக்கவும் நான் தயங்க மாட்டேன். ஏழ்மையில் பிறந்து ஏழ்மையில் வளர்ந்து ஏழைகள் உயர இதயம் விரித்தவர் 4400 தொடக்கப் பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை தொடங்கி வைத்து 16 லட்சம் மாணவர்கள் பகற்பொழுதில் பசிகார வழியமைத்தார். இந்தியாவில் அதுவரை எங்கும் அரங்கேறாத ஆட்சியின் அதிசயம் இது நண்பர்களே. காமராஜ் கல்வியை மட்டுமா வளர்த்தார்? கீழ்பவானி, மணிமுத்தாறு, காவிரி டெல்டா, ஆரணியாறு, வைகை நீர்த்தேக்கம், அமராவதி, சாத்தனூர், கிருஷ்ணகிரி, புள்ளம்பாடி, வீடூர் அணைத்தேக்கம், பரம்பிக்குளம், நெய்யாறு, மேட்டூர் கால்வாய் திட்டம் என்று அவர் காலத்தில் கட்டி முடிக்கப்பட்ட பாசன திட்டங்கள்தான் இன்றும் விவசாயத்தின் உயிர்நாடியாய் விளங்குகின்றன. நெய்வேலி நிலக்கரி திட்டம், நீலகிரி கச்சா பிலிம் தொழிற்சாலை, ஆவடி டேங்க் தொழிற்சாலை, மேட்டூர் காகித ஆலை, கிண்டி அறுவை சிகிச்சை கருவி தொழிற்சாலை, ஐசிஎஃப் ரயில் பெட்டி தொழிற்சாலை, அம்பத்தூர், கிண்டி, எண்ணூர் தொழிற்பேட்டைகள் பல்கி பெருகி பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய முதுகெலும்புகளாய் முளைவிட்டதும் காமராஜ் தந்த பொற்கால ஆட்சியில்தான். குந்தா திட்டம் என்றும் பெரியாறு நீர்மின்சக்தி திட்டம் என்றும் செயற்படுத்தி எல்லா கிராமங்களிலும் மின்சாரம் உள்ள ஒரே மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கியதும் காமராஜ் ஆட்சிதான். 8 பேர் கொண்ட அமைச்சரவை ஏற்படுத்திய சாதனைகளை இன்று வரை எந்த ஆட்சியும் எட்டிப் பிடிக்கவில்லை என்பதுதான் நம்முடைய சிந்தனைக்கு உரியது நண்பர்களே. 1946 ஜூலை மாதத்தில் ஒரு மாலை பொழுது மகாத்மா காந்தியும் அவருடைய நண்பர் லூயி பிஷரும் உரையாடுகின்றனர். கிறித்துவ சமயம் குறித்து அவர்களுக்கு இடையில் பேச்சு வளர்ந்தது. கர்த்தரின் கொள்கைகள் அவர் மரணத்திற்கு பின்பு தடம் மாறிவிட்டன. மேற்கு நாடுகளுக்கு சென்ற கிறித்துவ மதம் போப்பாண்டவர் போக்கால் அரசர்களின் மதமாக மாறிவிட்டது என்று மனம் வருந்தி சொன்னார் மகாத்மா. மறுநாள் சந்திப்பில் லூயி பிஷர் மெல்ல கேட்டார், மகாத்மாவே, நேற்றிரவு போப்பாண்டவர் இயேசுவின் போதனைகளின் போக்கை மாற்றிவிட்டதாக நீங்கள் மனம் வருந்தி சொன்னீர்கள். உங்களுடைய கொள்கைகளுக்கும் நாளை இதே கதி ஏற்படும் என்று கருதுகிறீர்களா? லூயி பிஷரின் பணிவான கேள்வியில் பதுங்கியிருந்த குறும்பு மகாத்மாவுக்கு புரிந்துவிட்டது. இயேசுவுக்கு நேர்ந்த கதி எனக்கும் நேர்ந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் நண்பரே. இன்றைய இந்தியா என்னுடன் இல்லை என்பதை நான் நன்றாக அறிவேன் என்று சற்றும் தயங்காமல் பளிச்சென்று பதில் தந்தார் பாபுஜி. காந்திக்கு பின்னால் வந்த காங்கிரஸ் போப்பாண்டவர்கள் அவர் அச்சமுற்றபடியே அவருடைய போதனைகளுக்கு புறம்பாக நடந்தார்கள். அதிகாரமும் பதவியும் அவர்கள் பாதையை மாற்றின. காங்கிரஸ் பழைய சேவா உணர்ச்சியை பறிகொடுத்து பாழ்பட்டதைக் கண்டு நேருஜி நெஞ்சம் கலங்கினார். காந்திய தொண்டர் காமராஜருக்கும் இந்த வருத்தம் இருந்தது. 1963 ஜூலை மாதம் ஹைதராபாத்தில் நேருவை சந்தித்த போது காமராஜ் முதலாக பதவி விலகும் திட்டத்தை தெரிவித்தார். முதலமைச்சர் பதவியை முதலில் தாமே துறப்பதாகவும் அவர் அறிவித்தார்.
உத்தரப்பிரதேசத்தில் அப்போதுதான் காங்கிரஸ் வாங்கிய பலத்த அடியில் எந்த மருந்திட்டு எப்படி பிழைக்கச் செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்த நேருவுக்கும் காமராஜ் திட்டம் கவலை தீர்க்கும் காமதேனுவாக காட்சி தந்தது. 1963 ஆகஸ்ட் 9ஆம் நாள் கூடிய காங்கிரஸ் செயற்குழு காமராஜ் திட்டத்தை ஏற்று ஒரு தீர்மானம் வடித்தது. அரசு பதவிகளில் உள்ள அனுபவமிக்க முதிர்ந்த தலைவர்கள் தங்கள் பதவிகளை துறந்து காங்கிரஸை பலப்படுத்த பணியாற்ற வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தின்படி மொரார்ஜி தேசாய், லால் பகதூர் சாஸ்திரி, ஜெகஜீவன் ராம், எஸ்.கே. பட்டேல் போன்ற மத்திய அமைச்சர்களும் பட்நாயக், பக்ஷிகுலாம் முகமது, சி.பி. குப்தா, வினோதானந்தா, மண்ட்லாய் ஆகிய முதலமைச்சர்களும் பதவி விலகினர். 1963 காந்தியடிகள் பிறந்த நாளில் காமராஜ் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகிக் கொண்டார். அடிமை இந்தியாவில் 9 ஆண்டுகள் காராக்கிரகத்தின் கம்பிகளை தழுவி சிறைப்பறவையாயிருந்த காமராஜ் சுதந்திர இந்தியாவில் 9 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து கடலும் காற்றும் உள்ள அளவும் தமிழகம் மறக்க முடியாத சாதனைகளை செய்து முதலில் கட்சி பின்னர் பதவி என்ற கோஷத்துடன் கோட்டையிலிருந்து வெளியேறினார். நண்பர்களே, பதவி விலகிய காமராஜ் முகத்தில் வருத்தத்தின் நிழல் விழுந்ததா? கம்பராமன் என் கண்ணில் தெரிகிறான். சொல்லில் வடிக்க முடியாத சோகத்துடன் அசோகவனத்தில் தனிமை தவமிருந்த போது கரிய செம்மல் காகுத்தனின் சிறப்பியல்புகளை சீதை சிந்திக்கிறாள். கோசலத்தின் அரசனாக அரியணை ஏற வேண்டும் என்று தந்தை தயரதன் சொன்ன போதும் சரி, பரதன் நாடாள வேண்டும், நீ 14 ஆண்டுகள் காடேக வேண்டும் என்று கைகேயி கட்டளையிட்ட போதும் சரி, அண்ணல் ராமனின் அழகிய முகம் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரையை ஒத்திருந்ததாம். வாழ்விலும் தாழ்விலும் அகமும் முகமும் வாடாத அந்த நடையின் நின்றுயர் நாயகனின் சிறப்பை சீதை வியப்புடன் சிந்தித்துச் சிலிர்க்கிறாள். மெய்த்திருப்பதம் மேகென்ற போதினும் இத்திருத்துறந்து ஏகென்ற போதினும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருந்த முகத்தினை உண்ணுவாள் என்கிறான் கவிச்சக்கரவர்த்தி கம்பன். காகுத்தனுக்கு தயரதன் தந்த பதவியை கைகேயி பறித்தாள். ஆனால் காமராசரிடமிருந்து முதல்வர் பதவியை யாரும் பறிக்கவில்லை. ராமன் வரலாற்று உண்மையோ இதிகாச கற்பனையோ, அவன் முகம் அப்போது எப்படி இருந்ததோ நாம் அறியோம். பதவியில் அமர்ந்த போதும் அந்த பதவியை துறந்த போதும் காமராசர் முகம் மாற்றமின்றி மலர்ந்திருந்ததை நாடறியும். நேரு பெருமகன் காந்தியடிகளுக்கு பின்பு பதவியை விரும்பாத அரசியல் துறவியாக காமராசரை கண்டார். தனக்கு பின்னால் தேசத்தின் எதிர்காலம் காமராஜ் கைகளில் பாதுகாப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை அவருக்குள் விதையாக விழுந்து விருட்சமாக வளர்ந்தது. அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக காமராஜ் பொறுப்பேற்க வேண்டும் என்று நேரு விரும்பினார். 1963 நவம்பரில் நடந்த ஜெய்ப்பூர் காங்கிரஸ் மகாசபை கூட்டத்தில் அவர் வெளிப்படையாக தன் விருப்பத்தை தெரிவித்தார். காமராஜ் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவரானார். சேலம் விஜயராகவாச்சாரியார், எஸ். ஸ்ரீனிவாஸ் ஐயங்காருக்கு பின்பு 3வது முறையாக ஒரு தமிழர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் பொறுப்பில் அமர்ந்தார். தேசத்தின் தெற்கு மூலையில் விலாசமற்ற விருதுப்பட்டியில் சமூகத்தின் எந்த சக்தி வாய்ந்த பின்னணியும் இல்லாத சாதாரண ஏழை குடும்பத்தில் கல்வி வெளிச்சம் மறுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சாதியில் பிறந்த ஒரு மனிதன் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டை ஆளும் ஒரு கட்சியின் அகில இந்திய தலைவரான அதிசயம் அதற்கு முன்பு எங்கும் அரங்கேறவில்லை. நண்பர்களே, காமராஜ் தலைமையில் 68வது காங்கிரஸ் மகாசபை புவனேஸ்வரத்தில் கூடியது. ஏழ்மையும் இல்லாமையும் தான் இப்போதுள்ள பிரச்சனை. இவற்றை தீர்ப்பதுதான் நம்முடைய முக்கிய வேலை. இதற்கு நல்ல பரிகாரத்தை தேடுவதில்தான் நாட்டின் சுதந்திரம் நிலைக்கப் போகிறது. இல்லாவிட்டால் நாம் பெற்ற சுதந்திரத்தை காப்பாற்ற முடியாது. சோசலிசம் நம் லட்சியமாக இருப்பதால் பொருளாதார பலம் சிலரிடம் மட்டும் குவிவதையும் இது வம்சவாரியாக தொடர்ந்து வருவதையும் தடுத்தாக வேண்டும் என்று காமராஜ் குரல் கொடுத்தார். 1956 ஜனவரி 20ஆம் நாள் சென்னை ஆவடியில் முதலமைச்சராக காமராஜ் இருந்தபொழுது நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் உருவாக்கிய ஜனநாயக சோசலிச கொள்கையே நாட்டு முன்னேற்றத்திற்கான நல்வழி என்று காமராஜ் நெஞ்சார நம்பினார். காந்தியின் ஆன்மீக சிந்தனையும் நேருவின் சோசலிச சித்தாந்தமும் கலந்த கலவையாக காமராஜ் மக்களின் கண்முன்னே காட்சி தந்தார். அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக காமராஜ் பொறுப்பேற்று 4 மாதங்கள் மட்டுமே நடந்தன. ஆசியாவின் ஜோதி, மனிதருள் மாணிக்கம், இந்திய மக்களின் இதயங்களில்
அரியணையிட்டு அமர்ந்திருந்த பிரதமர் நேரு 1964 மே மாதம் 27ஆம் நாள் மரணத்தை தழுவினார். இந்தியா இழக்கக்கூடாத மனிதரை இழந்து தவித்தது. ஒரு சரித்திர சகாப்தம் முடிந்துவிட்டது. 17 ஆண்டுகள் வழிநடத்திய பெருமகன் பிரிவில் இந்தியாவின் எதிர்காலமே இருண்டு கிடந்தது. சின்னஞ்சிறிய துண்டுகளாக இந்திய திருநாடு சிதறுண்டு போகும் என்று பலர் சிந்தை நொந்தனர். நேருவுக்கு பின் யார்? இந்த கேள்விக்கு அவராலேயே பதில் தர முடியவில்லையே. இப்போது மட்டும் யார் பதில் தரப்போகிறார்கள் என்ற அவநம்பிக்கையை உலக நாடுகள் உச்சரித்தன. பதவிப் போட்டியில் இந்திய ஜனநாயகம் பறிபோகக்கூடும் என்று அரசியல் விமர்சகர்கள் எச்சரித்தனர். ஆனால் நேரு மறை